1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி ஒரு ராசியோட முடக்கு ராசி பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இப்போ துலாம் ராசி முடக்கு ராசியாக இருந்தால் அல்லது துலாம் ராசி முடக்கு ராசிக்கான பரிகார ராசியாக இருந்தால் அதற்கு என்னென்ன இடங்களை தேர்வு செய்து என்ன பண்ணலாம், எந்தெந்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்குமே முடக்கு ராசி பரிகார கோயில்களை தொடர்ச்சியாக ராசி வாரியாக சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசியை வச்சு பார்க்க போகிறதுனால துலாம் ராசிக்கு உட்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் ராசி மண்டலத்தில் துலாம் ராசிக்கு உட்பட்ட பகுதிகள் எது அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலி, விருதுநகர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்கள், இப்போ தென்காசி மாவட்டமாக இருந்தால் கூட பழைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கு உரிய பகுதிகளாக நம்ம பார்க்குறோம். இதை ஏன் துலாம் ராசிக்கு உரிய பகுதிகளாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வணிகர்கள் நிறைந்த ஊர்கள் அப்படிங்கிறத முக்கியமாக அதில் கரெக்டாக எடுக்கிறோம். விருதுநகர் சந்தைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள், அங்கிருந்து இருக்கக்கூடிய வணிகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் கடந்து தான் நெல்லை வசந்தன் ஐயா தமிழ்நாட்டில் துலாம் ராசிக்கு உரிய பகுதிகளாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பகுதியில் ஒரு அடித்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த பகுதியை தான் முதல்ல எடுத்துக்கணும். அப்போ துலாம் ராசியை நீங்கள் முடக்கு ராசிக்கான பரிகார ராசியாக எடுத்தால் அப்போ துலாம் ராசிக்கு அந்த பகுதிகளை முதல்ல எடுத்துக்கணும். துலாம் ராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இப்போதைக்கு குறிப்பாக 2 விஷயத்தை நாம் ஐடென்டி பண்ணுறோம். அதில் ஒன்று கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய செண்பகவல்லி உடனுறை பூவனநாதர் கோயில் முக்கியமாக பார்க்குறோம். இதில் பார்க்கும்போது ரெண்டுமே பூக்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். பூக்களை சுக்கிரன் மட்டும் குறிப்பதல்ல, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தால்தான் பூக்களை குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் பூவனநாதர் அப்படின்னு வரும்போது அது சுக்கிரனுடைய ஒரு அம்சமாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் செண்பகம் அப்படின்னு பார்க்கும்போது செண்பகவல்லிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பூவோட பெயரை நம்ம எடுத்து பார்க்கலாங்கிறதுனால இந்த இடத்துல சுக்கிரனுக்குரிய அம்சமாக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய செண்பகவல்லி உடனுறை பூவனநாதர் ஆலயத்தை இதுக்கான பரிகார கோயிலை எடுத்துக்கலாம். இதை தவிர வேறு சில கோயில்களும் இந்த பகுதிகளில் உள்ளதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு கோயிலை நம்ம பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்திலே இந்த அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அப்படிங்கிற ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய நாரும்பூநாதர் அப்படிங்கிறக்கூடிய சிவன் கோயில்களும் இதுக்கு துலாம் ராசிக்கு உரிய பரிகார கோயில்களாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா வகையிலும் அது நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது நட்சத்திர வாரியாக ஏற்கனவே நம்ம முடக்கு ராசியை பற்றி பேசும்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் சூரியனை அடிப்படையாக கொண்டும் தான் நாம் முடக்கு ராசிங்கிற ஒரு விஷயம் திணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பரிகாரமாக 7வது ராசியாகவும் அதே போல் மூலத்துக்கு அதுக்கு நேர் 7ஆம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரமான திருவாதிரையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியை நீங்கள் முடக்கு ராசிக்கான பரிகார ராசியாக எடுக்கும்போது துலாம் ராசிக்கு உரிய கோயில்களாக கோயில்பட்டி அந்த பூவனநாதர் கோயிலையும் திருப்புடை மருதூர் நாரும்பூநாதரையும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது என்னென்ன கோயில்களை பார்க்கலாம் அப்படிங்கும்போது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தோட 2 பாகங்கள் மட்டும்தான் இருக்கும். 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் துலாம் ராசியில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தோட 4 பாதம் இங்கே தான் இருக்கும். விசாக நட்சத்திரத்தோட முதல் 3 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கும். இப்போ நாம் பார்க்கும்போது துலாம் ராசி மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அம்சமுடைய சிவன் கோயில்களை நம்ம பார்க்குறோம். முடக்கு ராசிக்கு பரிகார கோயில்களாக சிவன் கோயில்களை மட்டும் ஏன் நாம் தேர்வு செய்கிறோங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் முடக்கு ராசிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கட்டமைச்சிட்டு வந்திருக்கோம். அதனால் சூரியனை மையப்படுத்தி தான் அந்த முடக்கு ராசியை நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம இவ்வளவு தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். இப்போது துலாம் ராசிக்கு உட்பட்ட சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய கோயில்களாக நம்ம எதெல்லாம் பார்க்கலாங்கும்போது நான் உதாரணத்துக்கு 1-2 சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவட்டங்களில் அந்த பெயர்களில் உள்ள கோயில்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துலாம் ராசிக்கு உரிய கோயில்களை பார்த்துட்டோம். துலாம் ராசிக்கும் சுக்கிரன் அம்சம் உடைய சிவன் கோயில்களை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய கோயிலாக நம்ம எதை பார்க்குறோன்னா விருதுநகர் மாவட்டம் மடவார் வளாகம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சாமி ஆலயத்தை
நாம் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கான பரிகாரமாக அந்த இடத்துல பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திர கோயிலாகவும் இதை பார்க்கலாம். இதை ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, வைத்தியநாத சுவாமி அப்படின்னு வரும்போதே வைத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் செவ்வாய் வருகிறது. செவ்வாய்ங்கிறது மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால வைத்தியநாத சாமி ஆலயம், மடவார் வளாகம், விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இதை வந்து சித்திரை நட்சத்திரத்துக்குரிய கோயிலை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே போல் பூமிநாதர் ஆலயம் நெல்லை மாவட்டத்தில் வீரவநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தையும் நம்ம சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய கோயில்களாக நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஏன் இதை எடுத்திருக்கோன்னா, பூமி அப்படின்னு வரும்போது இதில் செவ்வாய் வருது. பூமிநாதர் அப்படின்னு எடுக்கும்போதும் அது செவ்வாயோட அம்சம் உடைய சிவன் கோயிலாக நம்ம பார்க்குறதுனால திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தையும் நம்ம வந்து சித்திரை நட்சத்திரத்துக்குரிய பரிகார கோயிலாகவும், முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்துக்குரிய பரிகார கோயிலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்குரிய கோயில் என்ன, இது வந்து நட்சத்திரத்துக்குரிய கோயிலாகவும் பார்க்கலாம். அதே போல் முடக்கு ராசி அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் நிவர்த்தி தரக்கூடிய பரிகாரமாக இருந்தால் அதற்குரிய கோயிலாகவும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சுவாதிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். இது வந்து பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கோடகநல்லூர் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய கோடகநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரை எடுத்துக்கிறோம். கோடகன் அப்படிங்கிறது கோடன், கார்கோடன், செங்கோடன், இது எல்லாமே கோடகன் அப்படிங்கிறது பாம்பை குறிக்கக்கூடிய பெயர்கள். அந்த கோடகநல்லூரில் இருக்கக்கூடிய அபிமுக்தேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் ஆலயத்தை வந்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு நாம் வந்து உகந்த கோயிலாக எடுக்கிறோம். இதையே வந்து நீங்கள் முடக்கு ராசிக்கான பரிகார கோயிலாகவும் நட்சத்திர கோயிலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் வந்து பல கோயில்கள் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்களில் இருக்கக்கூடிய கோயில்களை வந்து நீங்கள் சுவாதி நட்சத்திரத்துக்கு உரிய கோயிலாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பார்க்கும்போது அடுத்தது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாகம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம்ங்கிறதுனால குருவின் பெயருடைய சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்திருக்கோம். இதுக்கு பரிகார கோயிலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமடை சுந்தரேஸ்வரர் கோயிலை வந்து நீங்கள் பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். இதே போல் சொர்ணபுரீஸ்வரர், வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் கோயிலையும் நீங்கள் வந்து ஒரு பரிகார தலமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்மை பொறுத்தவரை இது வந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால முடக்கு ராசிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாது. முடக்கு ராசிங்கிறது பெரிய அளவுக்கு ஜாதகத்தில் வேலை பார்க்காது. உண்மையிலே அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருந்தால் இதை நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால முடக்கு ராசி எப்படி கட்டமைக்கப்பட்டது, அந்த முடக்கு ராசியை உடைப்பதற்கான பரிகாரம் என்ன, அது எந்தெந்த ராசியில் இருக்கும்போது எந்தெந்த கோயில்களை எடுக்கணும், ஏன் எடுக்கணும், இந்த கோயிலுக்கு எதுக்காக நம்ம அந்த பேரை வச்சுருக்கோம், எதுக்காக அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறத தெளிவாக சொல்கிறோம். அதே போல் ஒரு நட்சத்திரம் ஒரு ராசிலையும் கிட்டத்தட்ட 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா. 2.25 நட்சத்திரம் இருந்தால் கூட 3 கிரகங்களோட நட்சத்திரம் இருக்குங்கிறதுனால அந்தந்த கிரகத்தின் அம்சத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களையும் எடுத்து சொல்கிறோம். அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய கோயில்களையும் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்கிறதுனால இது உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடக்கு ராசி பரிகார கோயில் வரிசையில் இப்போது நாம் சொல்லியிருக்கக்கூடிய துலாம் ராசி முடக்கு ராசி பரிகார கோயில்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.